அழுக்கெல்லாம் போய் அது ஜொலிக்கணுமே சும்மா. அழுக்கெல்லாம் போய் அது ஜொலிக்கணுமே சும்மா. வீட்டை நல்லா சுத்தமாக வைக்கணுமே அம்மா. கண்ட அழுக்கெல்லாம் போய் அது ஜொலிக்கணுமே சும்மா. சமையல் செய்யும் முன்னாடி 2 கையும் கழுவு. சமையல் செய்யும் முன்னாடி 2 கையும் கழுவு. சோப்பு போட்டு தண்ணி ஊத்தி 2 கையும் கழுவு. சோப்பு போட்டு தண்ணி ஊத்தி 2 கையும் கழுவு. சமையல் செய்யும் முன்னாடி 2 கையும் கழுவு. சோப்பு போட்டு தண்ணி ஊத்தி 2 கையும் கழுவு. வீட்டை நல்லா சுத்தமாக வைக்கணுமே அம்மா. கண்ட அழுக்கெல்லாம் போய் அது ஜொலிக்கணுமே சும்மா. அண்டம் வைக்கிற பாத்திரத்தை பத்திரமா மூடு. குடித்த நீர் பானையையும் தட்ட வச்சு மூடு. குடித்த நீர் பானையையும் தட்ட வச்சு மூடு. சாப்பிட உட்காரும் முன்னே கையை நல்லா கழுவு. கையெல்லாம் கழுவு. வீட்டு மூலை முடுக்க சுத்தமாக வச்சிருக்க பழகு. மூலை முடுக்க சுத்தமாக வச்சிருக்க பழகு. குழந்தை குட்டி இருக்கும் வீடு கடவுள் வாழும் வீடு. நோய் வராம சுத்தமாக வச்சிருக்க பாரு. நோய் வராம சுத்தமாக வச்சிருக்க பாரு. கொல்லைக்குதான் போய் வந்தா கையை நல்லா கழுவு. கையெல்லாம் கழுவு. டெட்டால் போட்டு தண்ணி ஊத்தி சுத்தமாக கழுவு. டெட்டால் போட்டு தண்ணி ஊத்தி சுத்தமாக கழுவு. ஆடு மாடு குட்டி நாய் கூட விளையாடு. ஆடு மாடு குட்டி நாய் கூட விளையாடு. ஆட்டம் போட்டு முடிச்ச பிறகு கையை நல்லா கழுவு. கையெல்லாம் கழுவு. சுத்தமாக இருப்பதையே நோக்கமாகி வாழு. நோய் நொடி தொல்லை இல்ல ஆயுசுதான் 100. நோய் நொடி தொல்லை இல்ல ஆயுசுதான் 100. வீட்டு நல்லா சுத்தமாக வைக்கணுமே அம்மா. வீட்டை நல்லா சுத்தமாக வைக்கணுமே அம்மா. கண்ட அழுக்கெல்லாம் போய் அது ஜொலிக்கணுமே சும்மா. அழுக்கெல்லாம் போய் அது ஜொலிக்கணுமே சும்மா. வீட்டு நல்லா சுத்தமாக வைக்கணுமே அம்மா. கண்ட அழுக்கெல்லாம் போய் அது ஜொலிக்கணுமே சும்மா 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 சும்மா. திரு கலாவதி அவர்களை இந்த மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.